ஒன்றிய அரசின் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் இந்த அரசு தெளிவுபடுத்தி வந்துள்ளது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல நம் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்ட மும்மொழி பாடத்திட்டத்தை இந்த அரசு ஏற்கவில்லை. இதனால் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும், அதனால் பெரும் நிதிச்சுமை ஏற்பட்ட போதும் ஒன்றிய அரசின் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் இந்த அரசு தெளிவுபடுத்தி வந்துள்ளது. என்றுமே இருமொழி பாடத்திட்டம் என்பதே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதை இந்த அரசு வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் உறுதியாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம். நம் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சூழ்நிலையிலும் இக்கொள்கையில் எவ்வித மாற்றத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் ஏற்காது. 76 இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசினை வலியுறுத்தி இப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் தற்போது அனைத்து உயர்நிலை நிறுவனங்களிலும் 3ஆம் மொழி கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த நடவடிக்கையை மறைமுகமாக இந்தி தணிப்பாக மட்டுமே இவ்வரசு கருதுவதோடு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்துகிறது. 77 இவ்வகையில் உயர்தனி செம்மொழியின் பெருமையினை உலகறிய செய்திடவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி பாதுகாத்திடவும் தமிழ் மக்களின் பெருங்கனவை நிறைவேற்றிடவும் எந்நாளும் ஓயாது உழைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது குறித்து நான் மனமாற பாராட்டுகிறேன். நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல வெற்றிகரமான திட்டங்கள் அனைத்துமே மக்களின் தேவையை அறிந்து அவர்களது வளமான வாழ்வு நலன் கருதியே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட மாநிலத்தில் உள்ள 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் 50,000க்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது.